ஹாய், இது உங்கள் விகே சிம்பிளிஃபைடு. நம்ம சேனலில் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துட்டே வந்தோம். நாளைக்கு நமக்கு எக்ஸாம் வருது, குரூப் 4 எக்ஸாம். ஸோ தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தெரியாத கொஸ்டின், அதாவது சுத்தமாக அந்த கொஸ்டின் பற்றி ஐடியாவே இல்லை, எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னா மட்டும் நான் சொல்கிற இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சுத்தமாக தெரில, எனக்கு இந்த கொஸ்டினை பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன்ஸை பாருங்கள். அதில் எந்த ஆப்ஷன் லென்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டினில் சி ஆப்ஷன் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கா. ஸோ நீங்கள் ஆப்ஷன் சியை மார்க் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கிறதுக்கு 80% சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோடது என்னென்னா, கொஸ்டின் சுத்தமாக அதை பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா மட்டும் ஆப்ஷனில் வந்து லென்த்தியாக எந்த ஆன்சர் இருக்கோ அதை போடுங்க. நான் இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே 2025 குரூப் 1 கொஸ்டின், ரீசெண்டாக நடந்துச்சுல போன எக்ஸாம். ஸோ அந்த கொஸ்டின் தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் மாதிரி காட்டுறேன். அடுத்து கூற்று காரணம் அப்படின்னு கொஸ்டின் வருங்க நிறையா. அந்த கூற்று காரணம் கொஸ்டினில் பெரும்பாலும் கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படின்றது ஆன்சர் பெரும்பாலும் வரும். இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே வந்து குரூப் 1 கொஸ்டின், போன குரூப் 1 கொஸ்டின். அதுலேயும் மேக்ஸிமம் கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது தான் வருது. ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டினை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாட்டி நீங்கள் அதை போட்டுடலாம். கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறதுன்றதை நீங்கள் போட்டுடலாம். அதுதான் வந்து நமக்கு 70% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அடுத்த மெத்தட் என்னென்னா, ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அதில் எது ரொம்ப யூனிக்காக இருக்கோ அந்த ஆப்ஷனை போட்டுவாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த கொஸ்டினை பற்றி சுத்தம் ஐடியா இல்லை, உங்களுக்கு 100% அந்த கொஸ்டின் தெரியலை அப்படின்னா தான். ஸோ தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை போட்டுவாங்க. தெரியலைன்னா இப்போ 3வது மெத்தடில் வந்து ஆப்ஷனை பாருங்கள். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் டியை பாருங்களேன். அதில் அந்த ஆன்சருக்கு வந்து ப்ராக்கெட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷனில் வந்து எது மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்கள். கொஸ்டின் செட் பண்ணுற வந்து ஒரு சில நேரம் மிஸ்டேக் கூட விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து கூட ஆன்சர் போடுங்க. நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக அந்த கொஸ்டினை பற்றி ஐடியாவே இல்லாட்டி இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ABCDயில் ஏதாவது ஒன்று மட்டும் ஆன்சராக போடுங்க. அந்த மாதிரி ரைட் சைடில் நமக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நான் கொடுத்துருக்கேன். இது வந்து எங்கே கொடுத்தாங்கன்னா, நம்ம ஆயக்குடி மரத்தடி பயிற்சி மையம் திண்டுக்கல்ல இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க. அதில் கடைசி பக்கத்தில் இந்த இதெல்லாம் ஹிண்ட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லென்த்தி ஆன்சர் வந்தால் அதை போடுங்க. கூற்று காரணம்னா பெரும்பாலும் கூற்றும் காரணமும் சரி தான், காரணம் கூற்று விளக்கம் இதெல்லாம் பார்த்து போட்டுருங்க. ஓகே, நாளைக்கு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் பிளாக் பால் பாயிண்ட் பென், ஓகேவா? ப்ளூ கொண்டு போகாதீங்க, கருப்பு கலர் பேனா தான் கொண்டு போகணும். கருப்பு கலர் பேனாவில் தான் மார்க் பண்ணணும், சரிங்களா? ப்ளூ கலர் பேனாவில் பண்ணிங்கன்னா இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. கருப்பு கலர்லாம் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மார்க் பண்ணுறப்ப அந்த கொஸ்டின் நம்பரை பார்த்து, கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் பாருங்கள், அதே கொஸ்டின் நம்பரை நம்ம OMR ஷீட்டில் பாருங்கள், அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளோட ஜாப்பை முடிவு பண்ணும். ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்கன்னா அது உங்கள் ஜாப்பவே அஃபெக்ட் பண்ணும். ஒரு கொஸ்டினில் ஜாப் விட்டவங்களும் இருக்காங்க, ஒரு கொஸ்டினில் வந்து நல்ல ஜாப் கிடைக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு வாங்க. எந்த பேனிக்கும் ஆகாமல் கொஸ்டினை நல்லா வாசித்து பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. தமிழில் நல்லா பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு சாயங்காலம் எல்லாருமே வர்றப்போ ஹாப்பியாக நல்லா கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா எக்ஸாம் பண்ணிட்டு வரீங்க நம்புகிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.